சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனா என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சீதாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சீதா கட்டி பிடிச்சது பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அக்கா கிட்ட. என்னாச்சு சீதா, என்ன பிரச்சனை? அருண் ஏதாவது சொன்னாரா? உனக்கும் அருணுக்கும் ஏதாவது பிரச்சனையா சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, அவர் இந்த அளவுக்கு மிருகத்தனமா நடந்துப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. சீதா, எதுவும் மறைக்காத, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தாராளமா சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா, அவரு நல்லவருன்னு சொல்லி நான் ஏமாந்து போயிட்டேன். அவர் இந்த அளவுக்கு கேடு கெட்டவரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. என்னாச்சுன்னு சொன்னா தானே சீதா அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். நீ பாட்டுக்கு நடந்த விஷயத்த சொல்லி இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா, நீங்களும் மாமாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு போனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நான் பேசினேன். என்னுடைய முத்து மாமாவிலிருந்து எனக்கு தெரியும், அவர் ரொம்பவே நல்லவர், அதே மாதிரி தான் செல்வமும் நல்லவருன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சீதா, அந்த கொலைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் என்கிட்ட பேசாத. என்னுடைய அம்மாவோட உயிர் போக காரணமானதே அவங்க தான், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாதுன்னு சொன்னாரு. நானே இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு எது ஒன்றும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என் அம்மா சாவுக்கு அந்த செல்வம் காரணம் இல்லை அப்படி தானே சொல்றேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வாக்குவாதம் முத்தி போயிடுச்சு. அவர் அடிச்சதுல கையும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கன்னத்துல அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உடனே சந்திர இதை கேட்டு ஐயோ ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன், படுபாவி இவனா தேடிக்கிட்ட வாழ்க்கை இல்லை, இப்படிதான் இருக்கும் நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே அதுக்கு மீனா சொல்றாங்க, அம்மா இப்ப எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி நீ அழுதுட்டு இருக்க? இப்ப சீதாவோட வாழ்க்கை அப்படி என்ன ஆயிடுச்சுன்றாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பாலை மாதிரி அந்த அளவுக்கு பேசுவான் இனிக்க. இப்ப என்னடனா என் பொண்ணு அடிச்சு வச்சிருக்கான், அவன் நல்லா இருக்கவே மாட்டான், நாசமா போயிடுவான் நல்லா சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. அம்மா, உன் வாயில இந்த மாதிரி பேசாத, உன்னுடைய சாபம் எல்லாமே பழிச்சிடும். அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது இல்லாம அருண் அவங்க அம்மா இறந்து போன துக்கத்துல இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல அவங்க யாருக்கு என்ன சொன்னாலும் அதை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. நினைச்சது எல்லாம் பாலுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம்னா அதே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அருணுக்கும் சொல்லி புரிய வச்சாதான் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதுக்காக நீ எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. இல்லக்கா, அந்த ஆளு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, இனி அவர் கூட வாழணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது, நான் அவர் கூட எல்லாம் சேர்ந்து வாழ மாட்டேன். என்ன சீதா, இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? உன்னுடைய மாமாவுக்கும் எனக்கும் வராத சண்டையா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலியான்றாங்க. அருண் கூட எல்லாம் மாமாவை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அருண் எப்படிப்பட்டவர், மாமா எப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுக்கா, என் மாமா கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா? எதையும் வெளியில சொல்லிக்கல, எல்லாமே பொறுத்து போயிருந்தேன், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல, அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சரி சீதா, நீ எதை பற்றியும் கவலைப்படாம கொஞ்ச நாள் பொறுமையா இரு, எல்லாம் தீர ஆற போட்டு எது ஒன்றும் பேசிக்கலாம். அருணும் அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்டவர் கிடையாது, அவரும் ரொம்ப நல்லவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாக்கா, உன் வயல் அந்த வார்த்தையை சொல்லாத, இனி அவர் கூடலாம் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு சீதா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி சீதா, தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சரியான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனா கிளம்பி போனதும் சந்திரா கிட்ட அம்மா ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? கண்டிப்பா நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை நான் சரி பண்ணிடுவேன், நீ எதை நினைச்சேன் கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப மீனா சீதாவே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முத்து மீனா மீனா என்னாச்சுன்னு சொல்றாங்க. மீனாவுக்கு முத்து கூப்பிடுறது காதலே விழுறது கிடையாது. மீனா, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் சீதாவை பத்தி தாங்க. என்ன சீதாவை பத்தியா? சீதாவுக்கு என்னாச்சு? அவ புருஷன் வீட்டுல அவ நல்லா தானே இருக்கா. இல்லைங்க, நம்ம சீதாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க, அருண் இப்படி பண்ணுவாரு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பண்ணா அவன் சொல்லு, என்ன பண்ணான்றாங்க. சீதாவோட கண்ணும் வீங்கி இருக்கு, கையில ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கோபப்படுறாங்க. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன் நீங்களே என்ன அடிச்சதே கிடையாதா? நான் எப்ப மீனா உன்னை அடிச்சிருக்கேன்? அது எப்பவோ ஒரு முறை, பல முறை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள
1008 பிரச்சனை வரும். அதுக்காக அவங்க இல்லைன்னு ஆயிட முடியாது. இப்போ அருண் வந்து சமாதானப்படுத்தினா சீதா சமாதானம் ஆயிடுவா. அதுக்கெல்லாம் நீங்க ஏன் வரிஞ்சு கட்டிட்டு போறீங்கன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அருணுக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கட்டும், அந்த கோபத்தை உங்ககிட்ட வந்து நான் காட்டிட்டு இருக்கேனா, ஆனால் அவன் மட்டும் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனையேன்றாங்க. சீதாவை வந்து நான் என்னுடைய பொண்ணா பார்க்குறேன், அதனால அவளுக்கு எது ஒன்றுனாலும் நான் துடிச்சு போகிறேன். அவளும் என்ன அப்பா ஸ்தானத்தில் பார்க்குறா, அதனால தான் அவளும் துடிச்சு போறா. இதில் நடுவில் இவன் என்னன்னு சொண்டக்கா பையன் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி எது ஒன்றும் அதை எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசெல்லாம் ஆக்கக்கூடாது. இல்லை ஆமாம் மீனா, அதுவும் புரியுதுதான். அதுக்காக என்ன பண்ணாலும் கையை கெட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா என்ன? கேட்க மேய்க்க ஆள் இல்லைன்னு நான் நினச்சிட்டான் அவனை சும்மாவே விட மாட்டேன். எதுக்காக சும்மா தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பேசாமல் வாயை மூடிட்டு இருங்க. சரி மீனா, என் வாயை மட்டும்தான் நீ அடக்குவ, வேற ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சீதா மேலே கையை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்படுறாங்க முத்து. சரி, அவன்கிட்ட என்ன பிரச்சனைக்கு போகக்கூடாது அவ்வளோதானே, நான் போக மாட்டேன். அதே மாதிரி வர பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு நானும் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டேன். எதுக்காக என்ன காரணத்துக்காக அடிச்சான்ற விஷயத்த நான் கேட்கணும். இல்லை நீ வரியா இல்லை நான் போகட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே கூட வரேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மீனா முத்து 2 பேருமே அருணோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே உடனே வந்து முத்து மீனா 2 பேரை பார்த்ததுமே அருணுக்கு பயங்கரமாக கோபம் வருது. இங்க மரியாதை எதிர்பார்த்தெல்லாம் நாங்கள் ஒன்றும் வரல. சீதா எப்படிப்பட்டவன் தெரியும், உங்களுக்காக குடும்பத்தவே எதிர்த்து வாவு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணா. அவளை வந்து இப்படி அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயன்றாங்க. இங்க பாரு, உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நீ சொல்றத நான் ஏண்டா கேட்கணும்? அவ என் பொண்டாட்டி, இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு கூடிப்போம், உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அருண் வந்து ரொம்பவே கோவமா டோரை லாக் பண்ணிட்டு போறாங்க. என்னங்க, நான் தான் சொன்னேன்ல, நமக்கு இந்த மரியாதை தான் கிடைக்கும். வாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் சீதா கிட்ட பேசிக்கலாம், இவன்கிட்ட என்னங்க பேசின்னு சொல்லிட்டு மீனாவும் கோவமா அங்கிருந்து போறாங்க. இப்ப நேரா சீதாவை மீட் பண்றதுக்காக சந்திராவோட வீட்டுக்கு போறாங்க முத்து மீனா. அங்க போனதுமே சீதா வந்து மாமான்னு சொல்லிட்டு முத்துவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, கண்ணும் எந்த அளவுக்கு வீங்கி போயிருக்கு, அந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கா. அவளை எந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்த்துன்னு தெரியுமா? படுபாவி, இப்படிப்பட்டவனா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, அதுக்காக நாங்க என்ன அப்படியே விட்டுருவோமா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன ஒரு தீர்வோ, அந்த தீர்வு என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை நினைச்சு வருத்தப்படாமல் இருங்க அத்தைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்கிற தைரியம் தான் மாப்பிள்ள, என்னுடைய பையனாக இருந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. சரி அத்தைன்னு சொல்லிட்டு முத்து மீனா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி தனியாக நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வராங்க. அவங்க வந்து என்னம்மா கல்யாணி, எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசை மாற்றுறதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன். அந்த ஸ்டெப்பு எல்லாமே எனக்கு வந்து வெற்றியாக இருக்குது, அதை நினச்சி தான் சிரிச்சிட்டு இருக்கேன்றாங்க. இங்கே பாரு கல்யாணி, நீ பண்ணிட்டு இருக்க வேலை ரொம்பவே தப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் நீ எதை பற்றியும் கண்டுக்காம விட்டாவே அவங்களாவே சமாதானம் ஆகிட்டு வருவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது, கோர்ட்டில் போயிட்டு போய் சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மனோஜும் நீயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுவீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார், இப்போதான் என்னுடைய லைஃப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப் எப்படி அமைச்சுக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. என் லைஃப்பை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியுன்றாங்க. இங்கே பாரு கல்யாணி, சின்ன வயசுலே என்னால் தான் உன்னுடைய லைஃப்பை வந்து நீ கெடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அதை இப்போ வரைக்கும் நீ சொல்லி காட்டிட்டு இருக்க. உன்னுடைய லைஃப் சந்தோஷமாக இருக்கணும், கிரிஷோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இது தவிர வேற வழி கிடையாது. மனோஜ் என் பக்கம் வந்துட்டா இந்த உலகத்தையே திருப்பி போடுற அளவுக்கான டேலண்ட் கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு. நான் அதை பார்த்துப்பேம்மா, இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. கல்யாணி, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் சொல்லாத, எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் செய்கிறேன், எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து ரோகிணி கிளம்பி போகிறாங்க.
மீனா கிட்டையாவது இதை பத்தி பேசி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா முடிவு பண்ணி மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனா வந்து போன் அட்டன் பண்றதே கிடையாது. திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணதும் என்ன விஷயம், எதுக்காக திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உங்களால் நான் அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, குடும்பத்துக்கிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கினது பத்தாதான் திரும்ப மறுபடியும் எதுக்காக எனக்கு கால் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா, உன்னுடைய நல்ல மனசுக்கு இங்கே நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அதை நான் எப்படி அதை ஏற்றுக்கிறதுனே தெரியல. உங்ககிட்ட ஒரு உதவியாக நான் ஒரு விஷயம் கேட்குறேன். எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுமா? முடியவே முடியாது. எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்களும் சரி, உன்னுடைய மகளும் சரி, 2 பேருமே ஈக்குவலான தப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த தப்புக்கு துணையா எது தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் துணையா இருந்துட்டேன். இனி என் குடும்பத்தை எதிர்த்து எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா என்னுடைய வீட்டுக்காரரோட அண்ணனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உங்க பொண்ணை ஒதுங்கிக்க சொல்லுங்க. இதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. நானும் அதே தான் சொல்றேன். கொஞ்ச நாள் பொறுமையா இரு, எல்லாமே வந்து கைகூடி வரும்னு சொல்றேன். ஆனா அவ அதை கேட்காம இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்படியா, அப்படி அவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னதும் உடனே ரோகிணியோட திட்டம் என்னவோ அதை எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவ திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் படுபாவி திருந்தவே மாட்டாளா, எவ்வளோ பட்டாலும் அவளுக்கு புத்திங்கிறது வரவே வராதா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. மீனா, இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கான காரணம் கூட என் பொண்ணும் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வரணும், அதே மாதிரி கிருஷும் சொந்த பந்தத்தை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப கூட நான் இந்த விஷயத்த சொல்றேனே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்க. நீங்க முதல்ல போனை வைங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. மீனா போனை கட் பண்ணதுமே உடனே ரோகிணி அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லுன்றாங்க. அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. என்னுடைய திட்டம் ஒட்டு மொத்தமும் மீனா கிட்ட சொல்லிட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? என் லைஃப் எப்படி போனாலும் உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோபமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே வந்து, இங்க பாரு கல்யாணி, நான் சொல்ற பேச்சை கேட்டா உன்னுடைய லைஃப் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். எனக்காக நீ அதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் போதும், இனி உன் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் இனி உன் பேச்சை கேட்கவும் மாட்டேன். என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில நீ தலையிடாம இருந்தாவே எனக்கு சந்தோஷம். அப்படி இல்லை, நான் இப்படிதான் தலையிடுவேனா, இந்த ஊர்லயே இருக்காத, ஊரை விட்டு வெளியே போயிடு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கல்யாணிக்கா என்ன பதில் பேசுறதுன்னே தெரியாம ரொம்பவே வந்து வருத்தத்துல இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து இப்ப நம்ம மீனா நேரம் முத்துக்கிட்ட போறாங்க. முத்துக்கிட்ட போயிட்டு, என்னங்க மறுபடியும் ரோகிணி அவளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா போலன்னு சொல்றாங்க. உடனே ஏ பூக்காரி, என்னடி என்ன பேசிட்டு இருக்க, அந்த விளங்காதவ அப்படி என்ன செஞ்சிட்டான்னு சொல்றாங்க. அத்தை, அது வந்துன்றாங்க. என்ன விஷயம் சொல்லுடி, என் தலையில குண்டை போடாத ஒரு விஷயமா சொல்லு, அது எனக்கு சந்தோஷம்ன்றாங்க. அத்தை, அது வந்து நான் எப்படி அத்தை சொல்லட்டும், முதல்ல என்ன விஷயத்த சொல்லு, எப்படி சொல்லட்டும்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அத்தை எப்படியாவது இவரை மயக்கி அவ கூட கூட்டிட்டு போகணும்ன்றதுதான் அவளுடைய பிளானாவே மாமன்றாங்க. யார மயக்கி? உங்க புள்ள மனோஜ மயக்கி உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணுன்றதுதான் இப்ப ரோகிணியோட பிளானே. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு வர்றாரு. இன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்ல எங்கேயோ பார்த்தாங்களாம், பார்க்ல பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மனோஜ் அங்க வராங்க. மனோஜ் அங்க வந்ததும், டே மனோஜ், நீ ரோகிணியை பாத்தியன்றாங்க. அம்மா, அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே என்னடா அது வந்துன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. மனோஜை போயிட்டு பாத்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாம்மா, அவளை போயிட்டு பார்த்தேன். எதுக்காகடா பார்த்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அவ யாரோ ஒருத்தங்கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸா இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. நான் வேற அவளை உண்மையை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேனா, என்னால அவளை விட்டு விலகவும் முடியல, அவளை கிட்ட நெருங்கி போகவும் முடியலன்றாங்க. இங்க பாருடா, இதுக்கு மேல இப்படி பேசிட்டு இருந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ உன்னையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக எவ்வளவோ விஷயம் பண்றான். அதுக்கு துணையே இருக்கிற மாதிரி எல்லாம் நீ எதுவும் பண்ணிட்டு தெரிஞ்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கையால கொண்டு போட்டுருவேன். இனி அவ இருக்கிற தேச பக்கம் கூட போக கூடாது. உன்னை அவ வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1008 விஷயம் பண்ணவா.
அந்த விஷயத்தை எல்லாமே வந்து நீ வந்து பண்ணிட்டு இருந்தீன்னா உன்னை என்ன பண்ணதுன்னு தெரியாதுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீ சொல்லிட்டல, இனி நான் அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவ யாரோ நான் யாரோன்னு இருக்கேன். போதுமாம்மா போதுமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சொன்னா பத்தாது, அதை செயலையும் காட்டணும், புரியுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜய் கிளம்பி போறாங்க. மீனா வந்து சொல்றாங்க, என்னங்க எனக்கு என்னவோ ரோகிணி பண்ற விஷயத்தை எல்லாமே பார்த்தா கண்டிப்பா மனோஜ் ரோகிணி பக்கம் போயிட தான் போறாங்க. அத்தை தலையில பெரிய துண்டா போட்டு உட்கார தான் போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி மீனா சொல்ற? ஆமாங்க, ரோகிணி எல்லாம் ஒரே நிமிஷத்துல அடங்கி போறவ கிடையாது. அவ நினைச்சத நடக்கணும்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறவ அவ போயிட்டு விடுவாளா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி ரோகிணி அடக்கினா மட்டும்தாங்க உண்டு. ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் நம்ம குடும்பம் வந்து நிம்மதி இல்லாம இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட திட்டத்தினால ரோகிணி போட்டிருக்க திட்டம் வந்து ஸ்பாயில் ஆகுமா? மனோஜோட லைஃபை முத்து மீனாவும் சேர்ந்து காப்பாத்துவாங்களாம். இதனால ரோகிணிக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, இதை முத்து மீனா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.